இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த கண்டெய்னருடைய ஒரு சைடில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 லைன்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறோம். கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 லைன்ஸ் வந்து கட் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அதே மாதிரி 2 லைன்ஸ் வந்து கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் எப்படி கட் பண்ணுறோம் அந்த மாதிரி கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் பீஸை ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்தது ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஹேங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கலர் பேப்பர் கட் பண்ணி இதை சுற்றி வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. மகேஸ்வரி குமார், கனி, ஜூல்ஃபியா, அன்னபூரணி, பாரதி, ராஜி மங்கை, சரண்யா, கனகவள்ளி சோலை ஆனந்தன், ஹாப்பி லைஃப், லக்ஷ்மி, விஸ்வா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு கிஃப்ட் பேப்பரை கட் பண்ணி நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதனுடைய அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நம்மளுக்கு லெட்டர்ஸ்லாம் வந்து வெளியே தெரியும். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காதுன்றதால நான் வந்து கிஃப்ட் பேப்பர் கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான 2-in-1 ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரை இந்த மாதிரி அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு பக்கத்தில் நீங்கள் ஹேங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக உங்களுடைய மொபைலை சார்ஜ் போடுறதுக்கு இதை நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாண்ட் மாதிரி. அட் த சேம் டைம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கீஸும் வந்து நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கீஸையும் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஹேங் பண்ணுற அந்த ஹூக் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்து ஹேங் பண்ணிக்கோங்க. ஹூக் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எத்தனை கீஸ் வேணாலும் ஹேங் பண்ணிக்கலாம். மொபைலையும் நீங்கள் அழகாக சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள், இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பழைய தோசை கரண்டி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அந்த தோசை கரண்டிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனை வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ரப்பர் பேண்டை நான் எப்படி போடணும் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 சைட்லையும் கவர் பண்ணுற மாதிரி அந்த தோசை கரண்டியில் அட்டாச் ஆகிற மாதிரி அந்த மொபைலுக்கு மேலே ரப்பர் பேண்டை போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான மொபைல் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மொபைல் ஸ்டாண்டை நம்ம சூப்பராக வந்து வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கரண்டியுடைய கைப்பிடியை பிடிச்சி நீங்கள் கையில் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். எந்த ஆங்கிளில் வச்சுனாலும் இந்த மொபைல் ஸ்டாண்டை நீங்கள் கையில் பிடிச்சி அழகாக இந்த மாதிரி நீங்கள் ஷூட் பண்ண முடியும். அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்படியே கூட குக்கிங் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அந்த கரண்டியுடைய கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் பிடிச்சி ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். மொபைல் வந்து கீழே விழவே விழாதுங்க. நீங்கள் வந்து இதை நிற்க வைக்க போகிறீங்க, அப்படி ஸ்டாண்ட் மாதிரி வைக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹைட்டான டின்லாம் வச்சிருப்பீங்களா, பருப்புலாம் கொட்டி வச்சிருப்போம் பாருங்கள், அந்த டின் எடுத்துக்கோங்க. அந்த டின்னுக்கு உள்ள இந்த மாதிரி நீங்கள் அந்த கரண்டியை அழகாக நிற்க வச்சுக்கலாம். இன்னுமே ஹைட் வேணும்னா இன்னொரு டின்னை கீழே வச்சுட்டு நீங்கள் ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு மூடியை வந்து அந்த கரண்டிக்கு முன்னாடி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு கரெக்டாக வந்து வியூ வந்து கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மொபைல் ஸ்டாண்ட். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ உங்ககிட்ட ட்ரைபேட் இல்லை அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் தோசை கரண்டியை யூஸ் பண்ணி சூப்பரான மொபைல் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அதனுடைய மூடியை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அது கூடவே ஃபெவிகால் பாட்டில் வந்து ஃபெவிகால் தீர்ந்துருச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா, அந்த ஃபெவிகால் பாட்டிலையும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த ஃபெவிகால் பாட்டிலுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக வந்து ஒரு கிஃப்ட் ரேப்பரோ இல்லை ஓல்டு கிளாத்தை வந்து சூஸ் பண்ணி கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குன்றதுக்காக நான் ஒட்டி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டைட்டாக வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டியிருக்க மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணியே ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ரெமிராஜ், ராஜலக்ஷ்மி, சுஜாதா முரளி, சனா, ரூபி ராகுல், ஜெய்ஷு சுஜி, கனகவள்ளி சோலை ஆனந்தன், லக்ஷ்மி, மல்லிகா, மங்கை, சத்யா கண்ணன், பிரியா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து ஓல்டு கிளாத்தை ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுட்டேன். அதுக்கு மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூடி இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனில் வந்து கலர் டேப் வந்து ஒட்டி எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த ஃபெவிகால் பாட்டிலை ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அடுத்தது இதனுடைய பாட்டமில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூடிக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பேங்கிள் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேஸ்ட்டாக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான பேங்கிள் ஸ்டாண்ட் சிம்பிளாக வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேங்கிள்ஸை அழகாக இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 டசன் பேங்கிள்ஸ் வரை இதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பேங்கிள் ஸ்டாண்ட் ரெடி பண்ணி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டக்குனு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் போகிற பிள்ளைங்களா இருக்கட்டும் டக்குனு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் கேப்ஸ் வந்து ஒரே சைஸ்ல இருக்க மாதிரி 2 கேப்ஸ் வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பழைய கிளாத் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிளாத்தை 4 மடிச்சு போட்டு இந்த மாதிரி அந்த மூடியை வச்சு மார்க் பண்ணிட்டு அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த கிளாத் வந்து 4 லேயரா நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இந்த கிளாத்தை ஒரு மூடியுடைய உள்பக்கத்தில் வச்சுட்டு இன்னொரு மூடியை வந்து அதுக்கு மேலே போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு உங்ககிட்ட ரப்பர் பேண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி போட்டு மாட்டி விட்டுருங்க. ரப்பர் பேண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி ஏர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஏர் பேண்டை அழகாக இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி டைட்டாக வந்து போட்டு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரை எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம இடிக்கல் எல்லாம் வச்சிருப்போம் கிச்சன்ல, அந்த இடிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் போட்டு இடிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சத்தமா இருக்கும்.
அதே மாதிரி நம்ம கிச்சன் மேடை மேலே வச்சு இடிக்கிறதால நம்மளுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கும், கல் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த இடிகளுக்கு கீழே இந்த பிளேட்டை வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இடிக்கும்பொழுது சத்தம் வந்து கம்மியாக தான் வரும். அதே மாதிரி கிச்சன் மேடை மேலே வச்சு நீங்கள் இடிச்சா கூட கல் வந்து உடஞ்சிருமோ அப்படின்ற பயம் தேவையே இல்லைங்க. ரொம்ப சேஃபாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பாருங்கள், பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் டக்குன்னு மூவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த இடிகளை வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அது மேலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நோட் புக் உடைய அட்டையை வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த அட்டையில இந்த மாதிரி ஒரு பேங்கிள் வச்சு சர்க்கிள் வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த சர்க்கிள் ஷேப்ல அந்த அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்டைக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் மூடி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு பிளாஸ்டிக் கேப் எடுத்துக்கோங்க. நான் வந்து சிரப் பாட்டிலுடைய கேப் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஜூஸ் பாட்டிலுடைய கேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த அட்டைக்கு மேலே ஒரு கிளாத் வந்து பிரைட் கலராக இருக்க மாதிரி பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிளாத்தை அந்த அட்டைக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு கயிறை வந்து சுற்றி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே நின்றுடுங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ண பிறகு உங்களுக்கு அழகாக அந்த சர்க்கிள் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ கிளாத்லாம் எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்காது. பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி கிடைக்குங்க. இப்போ நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து அந்த மூடி எடுத்துக்கலாம். அந்த மூடிக்கு மேலேயும் நம்ம அந்த கிளாத்தை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து ரப்பர் பேண்ட் போட போகிறேன். இந்த மாதிரி ஒன்று ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் நூலும் கட்டி எடுத்துக்கலாங்க. அது உங்களுடைய சாய்ஸ் தான். ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். இதுக்குமே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்க அந்த பிளாஸ்டிக் மூடியையும் அந்த அட்டையையும் அழகாக வந்து கவர் பண்ணி எடுத்துக்கோங்க கிளாத் வச்சு. இப்போ நம்ம அந்த நாட் போட்டோம் இல்லைங்களா, அந்த முடிச்சு வந்து உள்ள இருக்க மாதிரி அமுக்கி விட்டுட்டு அழகாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அந்த சிரப் பாட்டிலுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு நான் எப்படி ஒட்டணும் அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கோங்க. பாருங்கள், அழகாக க்யூட்டான ஒரு கேப் மாதிரி கிடச்சிருக்கு. இது கூடவே நான் வந்து ஒரு ஏர் பேண்ட் எடுத்திருக்கேன். இந்த ஏர் பேண்டை அந்த கேப்புடைய உள்பக்கத்தில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கேப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு ஏர் பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய சிரப் பாட்டிலுடைய மூடியையும் ஒரு பழைய அட்டையுமே வச்சு ஒரு சூப்பரான ஏர் பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கேப் ஸ்டைல் ஏர் பேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பால்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த பால்ஸை வந்து தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த பால்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதனுடைய மூடியில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூடிக்கு மேலே அந்த பாலை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்யூட்டான ஒரு ஸ்டாண்டு கிடைக்குங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருந்தேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை இந்த பாலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடி கழட்டணும் இல்லைங்களா, அந்த இடத்துல ஃப்ளவர் ஷேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு க்யூட்டான குட்டி ஃப்ளவர் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்திருந்தேன். அந்த பெயிண்ட்டை அழகாக கீழே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் எப்படி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் அதே மாதிரி நீங்களும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் அன்னபூர்ணி மேடம்க்கு பர்த்டேங்க. இன்னைக்கு மார்ச் 28 அவங்களுக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, சிம்பிளாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்டாண்டை நீங்கள் அழகாக வந்து பென்லாம் வைக்கிறதுக்கான பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஸ்பூன் ஸ்டாண்டாக இதை வந்து கிச்சனில் யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. பாருங்கள், உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பூன்ஸை இந்த மாதிரி இதுக்கு உள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 ஸ்பூன் வரலாம் தாராளமாக போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக க்யூட்டாக இருக்கவங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ஃப்ளாஸ்க்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணணும்னு எடுக்கும்போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு ஹாட் வாட்டரோ சால்ட்டும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு தொடச்சி விட்டுருங்க. ஃபுல்லாக ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இதுக்குள்ளே ஒரு 2 ஏலக்காவை வந்து போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த பேட் ஸ்மெல் வந்து வரவே வராதுங்க. அந்த ஏலக்காவுடைய ஸ்மெல் மட்டும்தான் வரும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்கை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது 2 ஏலக்காய் உள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. ஸோ எப்போ வேணாலும் எடுத்து டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இந்த ஏலக்காவுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக பட்டை கூட போட்டு வைக்கலாம். அப்படி பட்டை இல்லை அப்படின்னா நீங்கள் லவங்கப்பூ கூட ஒரு 2 லவங்கப்பூ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு வைக்கிறதால நம்மளுக்கு பேட் ஸ்மெல் வந்து வராமல் தவிர்க்கலாங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பழைய டிஷர்ட்டுடைய டாப் போர்ஷனை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாட்டம் போர்ஷனை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனல் பேஜ் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம அந்த டிஷர்ட்டுடைய டாப் போர்ஷனை தான் ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் எப்படி கட் பண்ணணும், அந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி அந்த கைப்பகுதியை காலர் பகுதியையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த பட்டன்ஸ் மட்டும் அப்படியே இருக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஓப்பனாக இருக்க மாதிரி கிடச்சிரும். இப்போ இந்த கிளாத்தை நான் எப்படி கட் பண்ணிவிட்டு மடிச்சு விட்டு தச்சு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி நீங்களும் மடித்து தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சத்யா, கண்ணன், அன்னபூரணி, பிரியா, கனகவள்ளி, சோலை, ஆனந்தன், ஆரோக்கியா, பிரீத்தி, லக்ஷ்மி, ஆஷிக்,
மகேஸ்வரி, குமார் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வெளிப்பக்கம் வந்து உள்ளே இருக்க மாதிரி மடித்து விட்டுட்டு தச்சு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு திருப்பும் போது நல்ல பக்கம் வெளியே இருக்கும். இப்போ நம்ம ஓரங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அந்த பட்டன் இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டன் இருக்கிற இடத்துல மட்டும் தையல் போட வேண்டாம். உங்ககிட்ட மிஷின் இருந்துச்சு, டைலர் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் 3 பக்கமும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஊசி நூல் யூஸ் பண்ணி கூட சிம்பிளாக நம்ம தச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் தச்சு முடிச்சுட்டு டைட்டாக வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பட்டன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நல்ல பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இந்த தையல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கமாக இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, தச்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம தச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பவுச் வந்து கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பழைய டிஷர்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்யூட்டான பவுச்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பவுச்சில் நீங்கள் ஃபெவிகால், சிசர், பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் டேப் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பொருட்களை போட்டு ஸ்டோர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ்லாம் கொண்டு வர சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பேக்கில் வந்து ஒன்றா வச்சுட்டு போனாங்கன்னா கம்மெல்லாம் வந்து ஊற்றின அந்த கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் ஃபுல்லாகவே வந்து ஸ்பாயில் ஆகிடும். புக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து விடுங்க. இந்த மாதிரி சீப்பில் இருக்கக்கூடிய அழுக்கை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறாங்க. நம்ம வீட்டில் காலியாக தீந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குப்பையில் தூக்கி போடக்கூடிய கோல்கேட் டியூபை இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி தண்ணியில் வந்து அதில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக தனியாக நம்ம பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம தீந்து போனால் அந்த கோல்கேட் டியூப்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பேஸ்ட் மட்டுமே போதுங்க. இதுக்கு நம்ம நிறைய சீப்பை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சீப்பை க்ளீன் பண்ணுறதுக்காக தனியாக நீங்கள் சோப்போ துணி பவுடரோ போட்டு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கோல்கேட் பேஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் அந்த பேஸ்ட் டியூப்ல இருக்கக்கூடிய ரெண்டு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதில் நம்ம அந்த சீப்பை வந்து போட்டு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அழகாக வந்து நம்ம டூத் ப்ரஷ் இருக்கும் இல்லைங்களா, பழைய யூஸ் பண்ணாத டூத் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்படாமல் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேஸ்ட்டும் இந்த ப்ரஷ்ஷும் இருந்தால் போதும். இந்த பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பற்களை மட்டும் இல்லைங்க, சீப்பில் இருக்கக்கூடிய பற்களை கூட க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் வந்து ஒரு 10 நிமிஷம் காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா சீப்பில் இருக்கக்கூடிய அழுக்கும் க்ளீன் ஆகிடும். சீப்பில் மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த கிருமிகளும் வந்து பார்த்தீங்கன்னா செத்துருவாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனல் பேஜுக்கு உள்ளே போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட வீடியோஸை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸை மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, நார்மல் வாட்டரில் எப்பவும் போல் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு நீங்கள் வெயிலில் வந்து ஒரு 10 நிமிஷம் காய வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே இல்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தாங்க. இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய சைடில் இருக்கக்கூடிய அந்த அட்டைகளை எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. 4 பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்டைகளையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இந்த அட்டைகள் நம்மளுக்கு தேவையில்லை. சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை மட்டும் தான் நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதால இந்த அட்டைகளை நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் பொருள் மளிகை பொருள் வாங்குறோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸை வந்து நம்ம மளிகை பொருட்கள்லாம் எடுத்த பிறகு இந்த பாக்ஸை தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த பாக்ஸையும் ஒரு சூப்பரான ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பாக்ஸை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்க போகிறேன். என்ன ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். நம்ம கபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 பாக்ஸ் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய புக்ஸை வந்து தனித்தனியாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குழந்தையுடைய புக்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இன்னொரு குழந்தைக்கு நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா இன்னொரு பாக்ஸ் ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று மிங்கிள் ஆகாமல் இருக்கும். ஸோ எடுத்து யூஸ் பண்ணவும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க. புக்ஸ் எல்லாம் கலையாமல் அப்படியே இருக்கும். பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செயின்லாம் போட்டு விடுவோம். செயின்லாம் போட்டு விட்டோம் அப்படின்னா கோல்டு செயினாக இருந்துச்சு அப்படின்னா எங்கேயாச்சும் தொலைஞ்சிருமோன்னு பயந்துக்கிட்டே இருப்போம். ஸோ குழந்தைங்க வந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. எங்கேயாச்சும் வெளியே கூட்டு போனால் ரொம்பவே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் நம்ம அவங்க கூடவே இருந்து வாட்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த செயின் வந்து கழண்டு கீழே விழவே விழாதுங்க. உங்ககிட்ட பழைய எரேசர் இருக்கும் இல்லைங்க, அந்த எரேசரை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து சிசர் வச்சு போட்டு விட்டுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஹோல்ஸ் வந்து கிடச்சிருங்க. பாருங்கள், நான் ஹோல்ஸ் போட்டு முடிச்சுட்டு அந்த எரேசரை சின்ன சைஸாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கரெக்டாக குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த செயினில் நம்ம எப்போவுமே வந்து போடுற மாதிரி அந்த செயினை வந்து அந்த ஹூக்கில் அந்த சங்கிலியை மாட்டி விட்டுருவோம் இல்லையா, மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹூக்கில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த எரேசரை வந்து அழகாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணும்போது உங்களுக்கு குழந்தைங்க எந்த அளவுக்கு விளையாடினாலுமே அந்த ஹூக்கை விட்டு அந்த செயின் அந்த சங்கிலி வந்து கழண்டு வரவே வராதுங்க. ரொம்ப சேஃபாக இருக்கும். இது வந்து பெரியவங்க கூட இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு லாக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் உங்களுக்கு
அந்த ஹூக்கை விட்டு அந்த செயின் சங்கிலி வந்து கழண்டு வரவே வராது. ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க எரேசர் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு எடுத்து. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி பழைய பேண்ட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போங்களா, இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ரெடிமேட் பேண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த பட்டன்ஸ் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பட்டன்ஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த டிப்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி வைக்கணும் அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கிளாத்தை. இப்போ நம்ம ஒரு கால் பகுதி தான் கட் பண்ணி வச்சிருக்கோம். இன்னொரு கால் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் இந்த மாதிரி லேஸ் இருக்கு இல்லைங்களா, அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை அதே மாதிரி இருக்கிற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி ஹாட் க்ளூ கன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெவிகால் கூட அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். சூப்பராக ஒட்டிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு லேஸ் வந்து கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த லேஸை வந்து அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான க்யூட்டான பர்ஸ் வந்து கிடச்சிரும். இந்த பர்ஸில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நம்ம எப்பவும் போல் கேஷும் இதில் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா ஹெட்செட்டும் இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான பொருட்களை இதில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப சேஃபாகவும் இருக்குங்க. பாருங்கள், பட்டன்ஸ் இருக்கிறதால உள்ள கேஷை வச்சுட்டு அந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கேஷ் வந்து கீழே விழாமல் இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ பட்டன்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த பர்ஸை கையில் எடுத்துகிட்டு போகும்போது கையில் வச்சுக்கிறதுக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால, ரொம்ப சின்னதாகவும் இருக்கிறதால நம்ம கைக்குள்ளே வந்து அடக்கி வச்சுக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக வேண்டான்னு வச்சிருக்கக்கூடிய பழைய பேண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பர்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த பர்ஸை வந்து நம்ம இன்னொரு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஹெட்செட் இருக்கு இல்லைங்களா, நம்ம பேக்கில் ஹெட்செட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு வச்சிருவோம் ஹேண்ட் பேக்கில். ஸோ நம்மளுக்கு தேவைப்படும் போது எடுத்தோம் அப்படின்னா அந்த ஹெட்செட்டோடு சேர்ந்து எல்லா பொருட்களும் கலைஞ்சிரும். எடுக்கிறதுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இந்த மாதிரி குட்டியாக ஒரு பர்ஸ் ரெடி பண்ணி அதுக்குள்ளே ஹெட்செட்டை போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சேஃபாக இருக்கும். அந்த ஹெட்செட்லையும் எந்த டஸ்ட்டும் படியாது. அதே நேரத்தில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஹெட்செட்டை இந்த மாதிரி போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால மற்ற பொருட்களும் டிஸ்டர்ப் ஆகாமல் அப்படியே இருக்குங்க பேக்கில். பாருங்கள் எந்த அளவுக்கு சேஃபாக நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுடைய யூனிஃபார்மாக இருக்கட்டும், இல்லை ஒயிட் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாரியோ ட்ரெஸ்லையோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கரை பட்டுடுச்சு அப்படின்னா போகவே போகாதுங்க. ரொம்பவே அசிங்கமாக ஆகிடும். அதை ரிமூவ் பண்ணவும் முடியாமல் நம்ம கஷ்டப்படுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபேவரட் ட்ரெஸ்ஸில் பட்டிருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கரையை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய ஃபேப்ரிக் ஒயிட்னர்ஸ் விற்கிறாங்க. நான் வந்து இந்த ஃபேப்ரிக் ஒயிட்னர் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஃபேப்ரிக் ஒயிட்னரை கொஞ்சமாக வந்து தண்ணியில் ஒரே ஒரு மூடி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த கிளாத்தை வந்து ஒரு அரை மணி நேரம் இந்த தண்ணியில் வந்து ஊற வச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சே ஆகணும். அப்போ தான் வந்து அந்த கரை வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். நீங்கள் டக்குன்னு எடுத்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் ஆகாதுங்க. ஸோ ஒரு 1/2 hourக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையிலேயே தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும், எல்லா அழுக்குமே வந்து ரிமூவ் ஆகிடும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து போகாது. இந்த டிப்ஸை நீங்கள் எந்த கலர் ட்ரெஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ட்ரெஸ்லேயும் இந்த மாதிரி மஞ்சள் கரை பட்டு இருந்து அப்படின்னா இதே டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கரை மட்டும் தான் ரிமூவ் ஆகும். உங்களுக்கு ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ் வந்து ரிமூவ் ஆகாதுங்க. ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்டாகவே இருக்குது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரிசல்ட். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் குழந்தைங்களுடைய யூனிஃபார்ம்லையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ட்ரெஸ்லையோ மஞ்சள் கரை பட்டுடுச்சு அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து வாஷ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணவே இல்லை, கையில் தான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் கையிலேயே வந்து தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப வந்து ஹார்டாக தேய்க்கணுன்றது கூட இல்லைங்க. லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும், ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். நான் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து இதை நல்லா நார்மல் வாட்டரில் ஒரு 2 times வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வாஷ் பண்ணி எடுத்துட்டு காஞ்ச பிறகு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் காய வச்சு எடுத்துட்டேன். எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே வந்து நல்லா பிரைட்டாக வந்து கிடச்சிருக்கு. அந்த மஞ்சள் கரையும் பாருங்கள் எந்த இடத்துல பட்டுச்சுனே தெரியல, ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ். உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் குழந்தைங்க அவங்களுடைய யூனிஃபார்மில் வந்து ஏதாச்சும் சாதமோ குழம்போ வந்து பட்டுருச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாங்க. இல்லை நம்ம சிசர்லாம் வந்து பேக்லையோ பர்ஸ்லையோ வச்சு வெளியே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம கை வச்சு எடுக்கும்போது கையில் வந்து கிழிச்சிரும். குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து சிசர்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவுமே சேஃப் கிடையாது. எடுக்கும்போது காலெல்லாம் விழுந்துச்சுன்னா அடிபட்டுரும். இந்த மாதிரி சிசருக்கு மேலே ஒரு பெண்ணுடைய கேப்பை வந்து நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சிசர் வந்து லாக் ஆகிடும், ஓப்பனே ஆகாது. நம்ம எடுத்து அந்த பென் கேப்பை கழட்டின பிறகு தான் அந்த சிசர் வந்து ஓப்பன் ஆகும். குழந்தைங்களும் எடுக்கிறாங்க அப்படின்னா தவறி கீழே விட்டுட்டாங்க அப்படின்னா கூட காலில் விழுந்தால் கூட அடிப்படாது, சேஃபாக இருக்குங்க. நம்ம ஹேண்ட்பேக்லாம் வச்சோம் அப்படின்னாலும் மற்ற எந்த பொருளும்
பொருள் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு அந்த சிசர் வந்து ஓப்பனே ஆகாதுங்க. ஸோ நம்ம எப்போ அந்த பெண்ணுடைய கேப்பை ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து அந்த சிசர் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் உங்கள் ஹேண்ட் பேக்லையோ இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட போகிறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி கொடுத்து விடுங்க. ரொம்ப சேஃபாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி குங்கும மஞ்சள் வச்சு இந்த வெத்தலையை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணவும் மாட்டோம், அப்படியே தூக்கி போட்டுருவோம். ஸோ அதை வந்து சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சைடில் குங்குமமும் இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சளை எடுத்துட்டு பொட்டும் வந்து போட்டு வச்சிருக்கேங்க. நீங்கள் வந்து விபூதியில் சந்தனம் வைப்பீங்க அப்படின்னா அந்த சந்தனத்தையும் விபூதியையும் இதில் ஒரு சைடில் போட்டுக்கோங்க, இன்னொரு சைடில் பொட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஹேண்ட் பேக்லையோ பர்ஸ்லையோ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எமர்ஜென்சிக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க.